ஸோ வணக்கம். இப்போ என்ன மேட்ச் பார்க்க போகிறீங்கன்னா சிறுகாம்பூர் வெர்சஸ் PNCC சமயபுரம். ஸோ டாஸ் வின் பண்ண சிறுகாம்பூர் பவுலிங். பவர் பிளேயோட முதல் பந்து பழனி. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே நோ பால். ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உதயா இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஸோ ஃப்ரீ ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா உதயாக்கு. ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க, ஃப்ரீ ஹிட்டுங்க. ஆனால் விக்கெட்டு கிடையாதுங்க. ஒரு அற்புதமான பால் இன்சைட் எட்ஜ் போல்டு, பட் விக்கெட் கிடைக்காது. நல்ல பாலுங்க. பழனி ஒரு அற்புதமான பாலுங்க. செகண்ட் ஒன்றுங்க. ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடு போட லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. 6 ரன் கிடைக்கும். தென்னை மரத்தை தாண்டி அடித்த பந்து 6 ரன். ஸோ பாருங்கள், போன பால் வந்து ஒரு ஃப்ரீ ஹிட்டில் ஒரு விக்கெட்டு. அடுத்த பால் 6ங்க. சூப்பர் ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்சை வந்து ஒளிபரப்பு பண்ணுறது M&M ஸ்போர்ட்ஸ் சமயபுரம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான முழு முயற்சியிலையும் இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய குறைகளை சொல்லுங்கள். ஸோ அதுலேருந்து நாங்கள் மீண்டும் கண்டிப்பாக இன்னும் பெட்டராக வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிங் பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல பவர் ஹிட் ஷாட்டுங்க. பவர் பிளேயோட 4வது பால் ஆஃப் சைடு போட்டப்பட்ட வந்து சூப்பர் ஷாட்டுங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு. பாயிண்ட் திசையை நோக்கி சிங்கிள் கிடைக்கும். சிங்கிளுங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு மேலே விறுவிறுப்பாக போகுதுங்க. இந்த மேட்ச் நல்ல விறுவிறுப்பாக போகுன்னு பார்க்கலாம். முதல் ஓவரோட 5வது பால். ஸோ பழனி வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு அடுத்து ஒரு சிங்கிள் கண்டெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபுல் டாஸ் பாலுங்க. தொட்டு விட்டுருக்காருங்க. ஸோ நல்ல ஃபீல்டிங்க. ஸோ கல்லியில் சூப்பராக ஃபீல் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். 1 ரன் மட்டுமே. இப்போ பவர் பிளே அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா 30 யார்ட் சர்க்கிளுக்கு மேலே 2 ஃபீல்டர் மட்டும்தான் நிற்க முடியும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்கு தாண்டி ஒரு ஃபீல்டரும் ஆஃப் சைடு ஒரு ஃபீல்டர்னு பாடியிருக்காங்க. விக்கெட் கேட்சுங்க. விக்கெட்டுங்க. உதயா விக்கெட்டை எடுத்து கொடுத்திருக்கிறார். பழனி விக்கெட் இறந்துருக்காருங்க. உதயா ஒரு நல்ல 6 அடித்தார். ஸோ கீப்பர்கிட்ட கேட்ச் ஆகிட்டு போயிட்டாருங்க. நல்ல கேட்சுங்க. விக்கெட் கீப்பர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வர்றாரு. லாஸ்ட் பால். வாவ், எட்ஜுங்க. பேக்கில் போயிடுச்சுங்க. பந்து ரொம்ப வேகமாக போகுது. ஸோ 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ 4 ரன்னுங்க. 4ங்க. ஸோ எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன். ரொம்ப வேகமாக போடப்பட்ட பந்து தொட்டு மட்டும்தான் விட்டார். ஸோ இன்சைட் எட்ஜ் பெற்று 4 ரன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 14ங்க. ஒரு ஸ்லோயர் பாலுங்க. ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஆள் இருக்காங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸு. பட் நான் ஸ்ட்ரைக்கர் ரொம்ப வேகமாக வந்தனால ரன் அவுட் இல்லைங்க. சுதாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பால் போட்டார். ஸோ சூப்பர் பால். மணி ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். லெக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைனை தாண்டி போனார். பால் அதை தாண்டி போட்டிருக்காருங்க சுதாகர். அற்புதமான பால். ஒரு லோ ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. ஆள் யாருமே கிடையாது. எல்லாருமே 30 யார்டுக்குள்ளே இருக்காங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. சூப்பர் 2. சூப்பர் 2. அற்புதமாக போயிட்டுருக்குங்க. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் அற்புதமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஓவர் ஒரு அற்புதமான ஓவராக இருந்துச்சுங்க. ஒரு 4 கடைசி பால் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜில் பட்டு ஒரு 4 ரன். ஸோ சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்காரு. இந்த பால் கண்டிப்பாக நோ பாலுங்க. லைனை தாண்டி வெளியே போட்டிருக்காருங்க.
ஃப்ரீ ஹிட்டுங்க. ஸோ சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது அவருக்கு சூப்பராகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ களத்துக்குள்ள அந்த பக்கமும் இந்த பக்கமாக நகர்ந்துக்கிட்டே தான் இருக்காருங்க சதீஷ். அந்த காலத்தில் சந்தர்பால் ரைட் ஹேண்ட் விளாண்ட மாதிரி இருக்குங்க. ஸோ பால் போட முடியலை. சதீஷ் குழப்புறாருங்க பேட்ஸ்மேனை. பவுலரோட மனநிலைமையை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு சதீஷ். ஒரு பெரிய ஷாட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட்டுங்க. ஸோ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நான் லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் பண்ணாங்கன்னா பண்ணலாம், ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் ஆகலைன்னா பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபீல்ட் செட்டப்பும் இதுவும் இல்லைனா பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீ ஹிட் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். வா, தூக்கி அடிச்சிருக்காருங்க. மீண்டும் தண்ணி தொட்டியை நோக்கி சென்ற பந்து 6 ரன்னுங்க. ஸோ சதீஷ் வந்து பவுலரோட மைண்டை நல்லா கொலாப்ஸ் பண்ணுறாருங்க. ஃப்ரீ ஹிட்டில் அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. ஸோ அவுட் ஆஃப் த ஸ்டேடியத்தை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து. நெக்ஸ்ட் பாலுங்க. வாவ், சூப்பருங்க. ஃபுல் டாஸ் பால் சிங்கிளா. ஸோ மிஸ் ஃபீல்டுங்க. 2வது ரன்னு ஓடுறாங்கங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. மிஸ் ஃபீல்டு. சுதாகர் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காருன்னு தான் தோணுது. ஸோ ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்குங்க. பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். சமயபுரம் பிஎன்சிசி அணி ஃபீல்டுக்கு வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓவர் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க. ஸ்லோயர் பால் அடிச்சுட்டாருங்க. மறுபடியும் சேம் சைடுங்க. 6ங்க. ஒரு ஸ்லோயர் பால் அதே திசையில் 6. ஸோ 2 ஓவர் முடிவில் 32 ரன்னுங்க. அற்புதமான ஸ்டார்ட்டுங்க. ஓவருக்கு 16 ரன் ரன் ரேட்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் 3வது ஓவர் போடுறதுக்கு சக்திவேல் வந்திருக்காரு. ஸோ ராஜ்குமார் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். முதல் பந்து சதீஷ் வெர்சஸ் சக்திவேல். இப்போ ஆஃப் சைடு அற்புதமாக சிங்கிள் தட்டி கொடுத்துருக்காருங்க. ஸோ அற்புதமாக விளையாண்டிக்கிட்டு இருக்க நம்ம பேட்ஸ்மேன் சதீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கை கொடுத்துருக்காரு, ஒரு சிங்கிள் தட்டி. ஸோ அவரோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுமா அப்படின்றத பார்ப்போம். சதீஷ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் 2 6 அடிச்சிருக்காருங்க. ஸோ அவரோட பேட்டிங் ஸ்கில்லே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மறுபடியும் வாவ், மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ லெக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் லெக்கை தாண்டி 6 மீட்டர் ரொம்ப கம்மியாக இருக்கனால எல்லா பாலையும் அந்த பக்கமே ட்ரை பண்ணுறாருங்க. நெக்ஸ்ட் பால், 3rd பால் அடிச்சாருங்க. ஆள் நிப்பாட்டி இருக்காங்க. 2 ரன் கிடைக்குமா? நல்ல ஃபீல்டிங்க. ஸோ அவர் அந்த பக்கம் அடிக்கவும் ஃபீல்ட் செட்டப்பை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அற்புதமாக பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டுமே. 4வது பால் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ராஜ்குமார் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆள் யாருமே கிடையாதுங்க. ஸோ 3rd மேனை நோக்கி அடிக்கப்பட்ட வந்து கண்டிப்பாக 2 ரன் கிடைக்கும். ஸோ நல்ல ஃபீல்டிங். 3வது ரன்னுக்கு ஓடுவாங்களான்னு பார்ப்போம். இல்லைங்க, 3வது ரன்னுக்கு ஓடலைங்க. ஸோ 2 ரன் மட்டும் கிடைக்கும். அற்புதமான பந்து வீச்சு, நல்ல ஃபீல்டிங்க 3rd மேனில். ஸோ 5வது பாலுங்க. ஃபிஃப்த்து பால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆஃப் சைடு அடிச்சிருக்காங்க. ஆள் யாருமே கிடையாதுங்க. ஃபீல்டர் வந்துட்டாரு. 2 ரன் கிடைக்குங்க. சூப்பர் ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்டுன்னு சொல்லலாம். ஸோ நல்ல பதட்டத்துக்கு இடையில் 2 ரன் ஓடி இருக்காங்க. அற்புதமான ரன்னிங், நல்ல ஃபீல்டிங் கூடங்க. ஸோ 3வது ஓவரோட கடைசி பால் சக்திவேல் வெர்சஸ் சதீஷ். வாவ், சூப்பருங்க. ஸ்டெம்பை நோக்கி போடப்பட்ட பந்து. 2வது ரன் ஓடுவாங்க. மிஸ் ஃபீல்டுங்க.
2 ஃபீல்டர் வந்து பிடிக்க முடியாமல் 3வது ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க. அற்புதமாக 3 ரன் ஓடி இருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு மிஸ்ஃபீல்டு. ஸோ 3 ஓவர் முடிவில் 41 ரன் அடிச்சிருக்காங்கங்க. 3 ஓவர் முடிவில் பிஎன்சிசி சமயபுரம். ஸோ அடுத்த பவுலர் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்திருக்காரு. 3 ஓவர் முடிவில் 41 ரன், ஒரு வலுவான ஸ்கோரில் இருக்காங்க. ஸோ மீண்டும் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஃபஸ்ட்டு பால் ஷார்ட் பிச் பால், ஆஃப் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டிங் இருக்காரு. சிங்கிளுங்க. ஸோ களத்தில் வந்திருக்காரு மறுபடியும் சதீஷ். ஸோ ஃபயர் பேக் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. செகண்ட் ஒன்றுங்க. ஆஃப் சைடு போட்டிருக்காங்க. ஒய்டு கிளைம் பண்ணுறாங்க. ஒய்டு கொடுத்துருக்காருங்க அம்பேர். ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. நல்ல ஸ்கோர். இதை மெயின்டைன் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். தூக்கி அடிச்சிருக்காருங்க. எட்ஜுங்க. கேட்சான்னு பார்ப்போம். கேட்ச் விட்டுட்டாருங்க. ஸோ ஒரு ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேன் ஒரு அற்புதமான கேட்ச் கொடுத்தாரு. அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைன் லெக் மேலே கீப்பர் தலைக்கு மேலே போடப்பட்ட பந்து. தேர்ட் பாலுங்க. வாவ், சூப்பர். ஒரு எட்ஜுங்க. லெக் சைடு அடிக்கலாம் ட்ரை பண்ணாங்க. ஒரு எட்ஜு. சிங்கிளாக 2 ரன் பார்ப்போம். சிங்கிளுங்க. பவுலர் 2க்கு போயிருக்காங்க. விக்கெட்டு மிஸ்ஸுங்க. ஓ, டைரக்ட் ஹிட்னா அவுட்டுங்க. மிஸ்ஸுங்க. நல்ல ஒரு ரன்னிங்க. 2 பக்கமே ரன் அவுட் சான்ஸ் இருந்தது, பட் மிஸ் ஆயிருக்கு. 4th பால். ஸோ 2 பேட்ஸ்மேன் டயர்டாக இருக்காங்க. வாவ், தூக்கி இருக்காருங்க. ஆள் இருக்காங்களா? இல்லைங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓ, மிஸ்ஃபீல்டு 4 ரன்னுங்க. ஸோ 2 மேலே 2 போயிட்டே இருக்குங்க. பிஎன்சிசி அணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பேட்டிங்கை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கேட்ச் மிஸ்ஸு. 2 ஃபீல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடு கிரவுண்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ விக்கெட் கீப்பர் வந்து ரொம்ப சோகத்துக்கு ஆளாயிட்டாருங்க. அவரோட சோகம் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். ஸோ எதற்கும் கவலைப்படாதீங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. விக்கெட் கீப்பர் தைரியமாக இருங்க. ஸோ லாஸ்ட்டு 2 பாலுங்க. ஆல்ரெடி 50 ரன் வந்துருச்சு 4வது ஓவர்லேயே. 4வது ஓவர் 5வது பால். ஆப் சைடு அடிச்சிருக்காருங்க. ஸோ பாயிண்ட் திசையை நோக்கி சென்ற பந்து 1 ரன் கிடைக்கும். சூப்பர் பேட்டிங். இந்த பால் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர். ஸோ மிஸ்ஃபீல்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ரன் வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பால் சக்திவேல் வெர்சஸ் சதீஷ் அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. பட் அதுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஃபீல்டரை நல்லபடியாக செட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 52ங்க. ஸோ 52 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்திருக்காரு பழனி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டார். அவரோட 2வது ஓவர் முதல் பந்து. ஓ, நெஞ்சிலே வாங்கியிருக்காருங்க அடி. சதீஷ். ஸோ கிரிக்கெட்டோட விதிமுறைப்படி பார்த்தீங்கன்னா நெஞ்சில் அடிபட்டால் வந்து நம்ம பார்ப்போம். பட் பேட்ஸ்மேன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்காருங்க. இந்த பந்து 4ஆ 6ஆ விக்கெட்டா? அடிபட்ட ஆள் என்ன பண்ண போகிறாரு? அடிச்சிருக்காங்களா? இல்லைங்க, காலிலே அடிச்சிருக்காரு. பால் அவர் காலை அடிபட்டது. ஸோ முதல் 2 பாலுமே டாட்டு. நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க சிறுகாம்பூர் அணி. 3வது பால் எட்ஜுங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங்க. பட் நல்ல ஒரு ஸ்டாப்புங்க விக்கெட் கீப்பர்ட்ட இருந்து. ஸோ முதல் 3 பாலில் 1 ரன் மட்டுமே போயிருக்கு. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ராஜ்குமார்.
ஸோ ஃப்ரீ கிட், ரிட்டையர் கட் ஆகி வெளியில் போகிறாரு. நல்லா விளையாண்டுட்டு இருந்த சதீஷ். ஸோ ஒரு பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 அற்புதமான 6 கிடச்சிது. களத்துக்குள்ளே வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். இப்போ சதீஷ் வந்து ஸ்ட்ரைக். வாவ், சூப்பர் ஷாட்டுங்க. பட் ஆள் இருக்காங்க, சிங்கிள் தான். ஸோ 4 பாலில் 2 ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான கம்பேக். அண்ணே பேட்ஸ்மேன் பேருண்ணே, பேட்ஸ்மேன் பேருண்ணே அன்பு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் அன்பு. 5வது பால் ஷார்ட் பிச் பால். ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அன்புவோட பவரை காமிக்கலான்னு பார்த்தாரு, பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பழனி இந்த ஓவரை சூப்பராக போட்டிருக்காருங்க. ஜஸ்ட் 2 ரன் மட்டும்தான் 5 பாலில். லாஸ்ட் பால் ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து, எட்ஜிங்க, சிங்கிள். நல்ல ஃபீல்டிங். 1 ரன் மட்டுமே. இந்த ஓவரில் ஜஸ்ட் 3 ரன் தாங்க. ஒரு நல்ல கம்பேக் சிறுகாம்பூர் அணி. ஸோ 55 ரன்னுங்க இந்த ஓவரில். மொத்தம் 5 ஓவர் முடிவில். ஸோ ரன் ரேட் திட்ட 10.80 இருக்குங்க. மேட்சோட கடைசி ஓவருங்க. மறுபடியும் பவுலிங் போட வந்திருக்காரு சக்திவேல். அன்பு நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. ஆல்ரெடி 5 ஓவருக்கு 54 ரன் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர் ஜஸ்ட் 4 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. பழனி ஒரு நல்ல கம்பேக். ஸோ இந்த ஓவர் ஒரு பெரிய ஸ்கோராக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். 6 பால் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட முடிவுக்கு இன்னும் ஃபஸ்ட் ஒன். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரா? இல்லைங்க. ஒரு யாக்கர் பால் பேட்டில் பட்டது, பட் காலுக்குள்ளேயே வந்து நின்றுச்சுங்க. நல்லா அடிக்க தான் ட்ரை பண்ணார். செகண்ட் ஒன். ஃபுல் லெக் சைடு அடிச்சிருக்காரு, தரையோட தரையா. 1 ரன் கிடைக்கும். சொன்னால் 4 பால் இருக்குங்க. லெக் சைடு தரையோட தரையாக அடித்தார். இந்த ஃபீல்டர் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக ஃபீல்டிங் பண்ணிட்டாருங்க. ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் ரிட்டையர் கட் ஆகி அவுட்டு முறையில் வெளியேறாரு ராஜ்குமார். நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ கடைசி 4 பால் இருக்குங்க. 2 பேட்ஸ்மேன், அதாவது ராஜ்குமார் மற்றும் சதீஷ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் கட் மூலியமாக அவுட் முறையில் வெளியேறிட்டாங்க. ஸோ அடுத்த சதீஷ் வந்திருக்காரு. சதீஷ் வெர்சஸ் சக்திவேல். தேர்ட் ஒன். வாவ், முதல் பந்தே தூக்கி அடிச்சிருக்காரு. ஆள் இருக்காங்க, விக்கெட்டுங்க. வந்தார் சென்றார் சதீஷ். ஸோ நல்லா ஸ்லாட்டில் இருந்த பால் தாங்க. நல்லா அற்புதமாக தூக்கி அடித்தார். பட்டு ஃபீல்டர் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக கேட்ச் பிடிச்சிருக்காரு. சவுந்தர்ராஜ் நல்ல கேட்ச். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வராரு பாலு. கடைசி 3 பால் 56 ரன். பாலு வெர்சஸ் சக்திவேல். சூப்பருங்க. ரன் அவுட் முறையில் பால் வெளியில் போகிறாருங்க. ஸோ லாஸ்ட் 2 பால் 56 ரன். கடைசி 2. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கார். 5வது பால் அடிச்சிருக்காருங்க. லெக் சைடு 2 ரன் கிடைக்குமா? அன்புவால் ஓட முடியுமான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங். ஸோ பவுலர் 2 நோக்கி ஓடி வராங்க. ஸோ அவுட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் அவுட்டுங்க. லாஸ்ட் பால். ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் மேல் விக்கெட் விழுந்துக்கிட்டு இருக்கு ரன் அவுட் முறையில். லாஸ்ட் பால் அன்பு வெர்சஸ் சக்திவேல். 57 ரன் வந்திருக்கு. ஷார்ட் பிச் பால் அடிக்க முடியலை.
வைடு கிளைம் பண்ணுறாங்க. வைடு கொடுத்துருக்காங்கங்க. லெக் எம்பேர் வைடு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த பால் ரீபால். லாஸ்ட் பால் ரீபால். இந்த ஓவர் நம்ம நல்ல அற்புதமான ஓவராக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். லாஸ்ட் பால் ஒரு பவுன்ஸ் காரணமாக வைடு. ஸோ 57 ரன் வந்திருக்கு. கடைசி 2 ஓவரை சூப்பராக டைட் பண்ணி போட்டிருக்காங்கங்க சிறுகாம்பூர் அணி. முதல் இன்னிங்ஸோட கடைசி பால் அன்பு. டாட் பாலுங்க. ஸோ 57 ரன் 58 ரன் அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா சிறுகாம்பூர் அணி விட்டு. ஸோ கடைசி 2 ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கம்பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க சிறுகாம்பூர் அணி. ஜஸ்ட்டு 7 ரன் மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல கம்பேக். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போது மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிறுகாம்பூர் வெர்சஸ் பிஎன்சிசி அணி. ஸோ பிஎன்சிசி அணி வந்து பார்த்தீங்கன்னா 58 ரன் அடிச்சிருக்காங்க. 59 ரன் சிறுகாம்பூர் அணி அடித்தா வந்து வெற்றி. முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே. ஸோ அந்த மேட்சை ஒளிபரப்பு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓவர் உதயா. ஃபஸ்ட் பாலே ஸ்கூப் ஷாட்டுங்க, தூக்கி அடிச்சிருக்காரு. ஆள் இருக்காங்க. முதல் பந்தே விக்கெட்டா? விக்கெட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவுட். ஸோ சுதாகர் ஃபர்ஸ்ட் பால்லையே தனது விக்கெட்டை இழந்து போறாருங்க. ஸோ செகண்ட் ஒன்னுங்க. முதல் பந்து விக்கெட் விழுந்திருக்கு. 2வது பால் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. பவுலருக்கே ரன் எதுவும் இல்லைங்க. ஸோ முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே. 30 யார்ட் சர்க்கிளை தாண்டி 2 ஃபீல்டர் மட்டும்தான் நிற்க முடியும். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாலுங்க. லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. 2 ரன் கிடைக்கும். ஒரு மிஸ் ஃபீல்டு. ரன் அவுட் சான்ஸுங்க. மிஸ்ஸுங்க. நல்ல த்ரோங்க. ஆனால் நல்ல த்ரோ, நல்ல ரன்னிங்க. ஸோ முதல் ரன் எடுத்திருக்காங்க சிறுகாம்பூர் அணி. ஃபோர்த் பால் மணி நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க. வாவ், சூப்பர் ஷாட்டுங்க. மறுபடியும் அதே திசையை நோக்கி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங். ஸோ ராஜ்குமார் சூப்பர் ஃபீல்டிங்க. சிங்கிள் கட் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு பிரபு. இன்னும் ஒரு பால் இருக்கு. லாஸ்ட் 2 பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஸோ லாங் ஆன் மேலே தூக்கி அடிக்கப்பட்ட வந்து 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்துட்டாரு. 2 ரன் மட்டும். சூப்பர் ஷாட்டுங்க. செம்மையாக அடிச்சாரு. பட் இன்னும் கொஞ்சம் பவர் அடிச்சிருந்தா ஒரு 4 6 கிடைச்சிருக்கும். ரோசா உள்ள வராருங்க. ஸோ லாங் ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர் ஏற்றி போட்டிருக்காங்க. லாஸ்ட் பால் முதல் ஓவரோட எஜ்ஜுங்க. ஸோ ரன் எதுவும் இல்லை. முதல் ஓவர் முடிஞ்சிருக்குங்க. 5 ரன்களுக்கு. ஸோ விக்கெட் கீப்பில் ஒரு சேஞ்சு. பவுலிங் போட 2வது போட வந்திருக்காரு அன்பு. முதல் வந்து சூப்பர் பாலுங்க. நல்ல லெஃப்ட் ஹேம் பவுலருங்க அன்பு. ஸோ ஸ்லோயராக தான் போடுவார். பால் நல்லா விட்டு உள்ளே வருங்க. நல்ல லென்த் பால் போட்டார். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஓவரில் 54 ரன் அடிக்கணும். 2வது ஓவரோட 2வது பால். வாவ், நல்ல பாலுங்க. நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேனால் பாலை டைம் பண்ணவே முடியல. பேட்டத்துக்கு முன்னாடி பால் போயிருதுங்க. ரொம்ப குயிக்கராக போடுறாரு. 2 ஸ்டெப் தான் போடுறாரு. ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க ரன் அவுட்டுக்கு. நல்ல ஃபீல்டிங்க. உதயா செம்ம ஃபீல்டிங். ரன் அவுட் சான்ஸு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ஸ்ட்ரைக் மாறி இருக்காங்க. 2 ஸ்டெப்பில் போடுறாருங்க. நல்லா விட்டுன்னு போடுறாரு. 4வது பால். ஷார்ட் பிச் பாலுங்க. பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு போனார். பட் அடிக்க முடியல. பால் குயிக்காக போயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு 2ங்க. பவர் பிளேக்கு முன்னாடி ஒரு 7 தாங்க வந்திருக்கு. தூக்கி அடிச்சிருக்காங்க. கேட்சு. விக்கெட் கீப்பர் பிடிப்பாரான்னு பார்ப்போம். ராஜ்குமார் நல்லா பிடிச்சிருக்காருங்க. கீப்பரே பிடிச்சிட்டார். பேட்ஸ்மேன்
பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ களத்தை விட்டு வெளியேறிய நேரம் வந்து விட்டது. அற்புதமான பவுலிங். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 தான் கொடுத்துருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் பழனி ஆன் ஸ்ட்ரைக்குங்க. நம்பர் 3. பேட்டிங் கொஞ்சம் பூவராக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சிறுகாம்பூர் அணிக்கு பவர் பிளேயில் அவங்களால அந்தளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ அன்போட லாஸ்ட் பால் பவர் பிளேயோட கடைசி பந்துங்க. என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஒரு ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணுறாரு, பட் முட்டி மேலேயே போட்டிருக்குங்க. ரன் எதுவும் கிடையாது. ஸோ அற்புதமாக போட்டிருக்காரு. ஸோ 2 ஓவரில் 6 ரன்றாங்க அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் ஜஸ்ட் 1 ரன் மட்டுமே. ஒரு செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு உதயா. ஸோ 2 ஓவரில் வெறும் 6 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. ஸோ 24 பாலுக்கு 52 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பால் ஷார்ட் பிச் பால், லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. ஸோ ஃபீல்டர் இருக்காருங்க, ப்ரொடெக்ஷன் இருக்குது. 1 ரன் மட்டுமே. நியூ பேட்ஸ்மேனான பழனி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. இவங்ககிட்ட இருந்து பெரிய ஹிட் தேவைப்படுதுங்க. மாலைய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான பெரிய ஹிட் கண்டிப்பாக தேவை. இந்த ஓவர் யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். உதய அவரோட செகண்ட் ஓவர், செகண்ட் பால் ஷார்ட் பிச் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. தண்ணி தொட்டி மேலே ஒரு 6ங்க. சூப்பர் ஷாட்டுங்க. ஸோ நியூ பால் கொடுக்கணும். நல்ல ஷாட் பழனிட்ட இருந்து. நியூ பாலை கொடுப்பாங்க, செமி தானே கொடுப்பாங்க. ஸோ 2 ஓவர் முடிஞ்சனால பார்த்தீங்கன்னா பாலை செக் பண்ணுறாங்க. சீசனிங் பால் தான் கொடுப்பாங்க. ஸோ பழனி கொஞ்சம் ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ 3வது பந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்வீப் ஷாட்டுங்க அடிச்சிருக்காருங்க. மட்டார்னு மிஸ் ஃபீல்டுங்க உதயா கிட்ட இருந்து, அன்பு கிட்ட இருந்து 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். நல்ல ஃபீல்டிங்க. ஸோ லாங் ஆஃப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கவர் திசையை நோக்கி வந்து அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க. 2 ரன்னோட ஸ்டாப். 2 ரன்னுங்க. ஸோ 3rd ஓவர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் சிறுகாம்பூர் அணி. ஸோ ஃபீல்டு செட்டப்பை மாற்றிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான பால் போடுவாங்கன்னு பொறுத்து தான் பார்க்கணும். 4வது பால் ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. தரையோட தரையா 2வது ரன் ட்ரை பண்ணுவாங்களா? இல்லைங்க, சிங்கிள் கட் பண்ணியிருக்காருங்க. அற்புதமான ஃபீல்டிங்க. ஸோ வந்து அவரை தேடி தேடி போயிட்டு இருக்குங்க. 3rd ஓவர் லாஸ்ட் 2 பால். ஸோ மணி ஆன் ஸ்ட்ரைக்கு. திரும்பி இருக்காரு, ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஆள் இருக்குங்க. கேட்ச் பிடிப்பாங்களான்னு பார்ப்போம். ஒரு அற்புதமான கேட்சுங்க. விக்கெட்டை இழந்திருக்காங்க சிறுகாம்பூர் அணி. ஸோ ரொம்ப நேரமாக இருந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் ட்ரை பண்ணி தனது விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு சிறுகாம்பூர் அணியோட விக்கெட் கீப்பர் பிரசாந்த் களத்தில் வந்திருக்காரு. முதல் ஓவர் 3வது ஓவர் அந்த அளவுக்கு ஸ்கோர் வரல. 2வது ஓவரும் அந்த அளவுக்கு வரல. ஸோ 3வது ஓவர் தான் ஒரு 6 பார்த்துருக்கோம், 2 டூஸ் பார்த்துருக்கோம். ஸோ 3வது ஓவரோட கடைசி பந்துங்க. லோ டாஸுங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டூஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு பிரசாந்த். 3வது ரன் ட்ரை பண்ணுறாங்க. உதயா ஸ்டாப் பண்ணிட்டாரு. உதயா அற்புதமான ஒரு ஓவர் போட்டிருந்தாருங்க ஃபஸ்ட்டு ஓவர். இந்த ஓவர் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ 3 ஓவர் முடிவில் 18 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 12 ரன் அடிச்சிருக்காங்க. அற்புதமான பேட்டிங். ஒரு 6 வேண்டும். 4வது ஓவரை போட வந்திருக்காரு அன்பு. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவர் 2 பவுலர் 2 ஓவர் போடலாம். ஸோ 2வது ஓவரை போட வந்திருக்காரு அன்பு. 4வது ஓவரோட முதல் பால் பழனி விசஸ் அன்பு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் இருந்தாலும் தாண்டி 6ங்க. ஸோ பழனி மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பழனி தான் வந்து மேட்சை மாற்றணும். ஃபஸ்ட்டு பால் 6. சூப்பர் ஷாட்டுங்க. 24 வந்துருக்கு ஸ்கோரு. செகண்ட் ஒன் மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணாருங்க. பட் இல்லைங்க, ரன் இல்லைங்க. ஒய்டு கிளைம் பண்ணுறாரு, ஒய்டு இல்லை. ஸோ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீட்டை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லணும். 2 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓவரையும் ஃபினிஷ் பண்ணுறாரு. 3வது பால் பேட்ஸ்மேனுக்கு டைமே கொடுக்க மாட்டேன்றாருங்க.
அடிச்சிருக்காருங்க 2 ரன் காலுங்க. கண்டிப்பாக 2வது ரன் ஓடுவாங்க. நல்ல கீப்பிங் ராஜ்குமார். 2வது ரன் ஸ்டாப் பண்ணிட்டாரு. 4th பால். ஸோ 4 பால் முடிஞ்சிருக்கு. 5th ஒன். ஒரு சிங்கிளுங்க. இன்னொரு சான்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஸோ டைரக்ட் ஹிட்டாக இருந்தால் கண்டிப்பாக பழனி அவர்கள் அவுட். ஜஸ்ட் மிஸ். ஸோ இப்போ வரைக்கும் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ராஸும் கொடுக்காம, நோ பால்ஸ் எதுவுமே கண்டெயின் பண்ணாமல் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஸோ ஓவருமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் பழனி ஆன் ஸ்ட்ரைக்கு. பழனி வெர்சஸ் அன்பு. என்ன பால், இந்த பால் என்ன நடக்க போகுது? ஆஃப் சைடு அடிச்சிருக்காருங்க. ஆள் நிற்கிறாங்க. சூப்பர் ஃபீல்டிங். 1 ரன் மட்டுமே. ஸோ ஓவர் முடிஞ்சிருக்குங்க. லாஸ்ட் 1 பால். ஸோ இந்த பால் ஒரு பெரிய ஹிட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஓவர் பழனி வந்து ஸ்ட்ரைக் வந்தால் தான் மேட்சோட மாற்றம் ஏதாவது நடக்கும் அப்படின்றக்க இந்த பால் ஒரு பெரிய ஹிட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் பார்ப்போம். வாவ், சூப்பர் பாலுங்க. டாட் பால். பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப்ஸாக ட்ரை பண்ணார். 2 எதுவும் இல்லை. 5 ரன் தேவை. 35 ரன் தேவை 2 ஓவரில். அப்போ என்ன நடக்குதுன்னு. என்ன பவுலர் பேர்? பவுலிங்கில் ஒரு சேஞ்சு ஆன் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி இருக்கார். நியூ பவுலர் வந்திருக்காரு. அடுத்து 2மே நியூ பவுலர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு வெளியே போயிருக்காரு. சப்ஜெக்ட் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் சூப்பரான ஓவருங்க. டக்குன்னு பாலை போட்டு ஆட்சியை மாற்றி விட்டாருன்னு தான் சொல்லணும். சதீஷ் வந்திருக்காரு நியூ பவுலர். ஸ்ட்ரைக்கில் வந்து பழனி. ஸோ ஏதாவது நடக்குமான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். ரன் எதுவும் இல்லை. ஸோ பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்ஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் டிஃபராக தான் இருக்குது. ஸோ பேட்டிங் டீம் கிளைம் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்ல முடியும். தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ஆள் இருக்காங்க. கேட்சுன்னு நினைக்கிறாங்க. அற்புதமாக பிடிச்சிருக்காருங்க. சூப்பர் கேட்சுங்க. ஸோ சதீஷ் வந்து ஒரு அற்புதமான கேட்ச் பிடிச்சிருக்காரு. மேட்ச் உடனே ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க. ஸோ கவர் திசையில் ஒரு அற்புதமான கேட்ச் மிஸ்ஸுங்க. ரைட்டுக்கு வந்த பாலை எப்படி உதவுது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ சதீஷ் நல்ல பால் போட்டிருக்காரு. ஒரு மெயின் விக்கெட்டை தூக்கி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன். சுத்து பாலா. ஒரு காற்று வெளியிடை. மேட்ச் ஓரளவுக்கு ஏஎன்சிசி சமயபுரம் டப் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ பெரிய ஹிட்டெல்லாம் தேவைப்படுதுங்க. வா, நல்ல 6ங்க. செம்ம ஷாட்டுங்க. லெக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரட்டு 6. ஒரு இமாலய 6 அடிச்சிருக்காருங்க. அவரோட ஸ்லாட்டில் இருந்த பந்து ரைம் தாண்டி போயிருக்குங்க அந்த 6. ஸோ பால் செக் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்த பவுலர் முதல் முறையாக ஒரு தடுமாற்றம். பேட்ஸ்மேனோட அற்புதமான ஸ்கில்ல ஒரு 6. அடுத்த பால் வா, ஸ்ட்ரைட்டில் மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். ஒரு மிஸ்ஸுங்க. பார்த்து 4ங்க. சூப்பர் ஷாட்டுங்க. ஆலா பேட்லேருந்து ஒரு அற்புதமான ஃபயர் ஸ்கில். 6 பாலுக்கு 20 ரன். ஸோ கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 20 ரன் தேவைங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பவுலர் பிரசாந்த்.
என்ன நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ சிங்கிள் தான். ஸோ செட்டில்டு பேட்ஸ்மேனான கடைசி ஓவரின் நாயகன் பாலா 2 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருந்தாரு. ஸோ 5 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும். மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுங்க. ஸோ பிரகாஷ் வெர்சஸ் பாலா. மேட்ச் எந்த பக்கம் வேணாலும் மாறலாங்க. கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ 2வது பால் மேட்ச் நெக் டு நெக். பெரிய ஹிட் தேவை கண்டிப்பாக. அடிப்பாங்களான்னு பார்ப்போம். செகண்ட் ஒன். வாவ், லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு. 4 ரன்னுங்க. சூப்பர் ஷாட்டுங்க. அற்புதமான ஷாட்டு. பாலா பேட்டில் இருந்து பாலா ஆன் ஃபயர் மோடுக்கு போயிட்டாருங்க. ஸோ அவங்க அணியோட நம்பிக்கை நாயகனாக இருப்பாருன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பராக விளாண்டுருக்காருங்க. லாஸ்ட் ஓவர். இன்னும் 3 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். 4 பாலுங்க. 4 பாலா? 4 பாலுக்கு 5 ரன். 4 பாலுக்கு 15 ரன். பேட்டில் பட்டோன்னு தெரிக்குதுங்க. எல்லா பேட்ஸ்மேன் பவுலர் ஃபீல்டரும் பார்த்தீங்கன்னா 4 லைனில் தான் இருக்காங்க. செம்ம ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்டில் கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். பந்து தாண்டி போயிட்டே இருக்குதுங்க. நல்ல ஃபீலிங். 2 ரன்னுங்க. நல்ல ஸ்டாப். 4க்கு ஆள் போட்டால் தான் தெரியும். தெரியுது 4 மாதிரி தெரியுது. அண்ணா 4ஆ இல்லையா? இல்லை 3 பாலுக்கு 13 ரன். 2 பெரிய ஹிட் தேவைங்க. ஸோ பாலாவால் கண்டிப்பாக முடியும். ஸோ எங்கேயோ இருந்த மேட்சை எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு பாலா. பெரிய ஹிட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஜஸ்ட் 3 ஹிட் அவே. 4th ஒன். வைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அற்புதமாக கிளைம் பண்ணது. வைடு கொடுத்துருக்காங்க. 3 பாலுக்கு 12 ரன். 2 ஹிட்டு. 3 பாலுக்கு 12 ரன். டீம் வந்து பார்த்தீங்கன்னா சேர பண்ணிகிட்டே இருக்காங்க களத்துக்குள்ளே இருக்க பாலாக்கு. ஸோ 2 ஹிட்டு கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு அற்புதமான மேட்சுங்க. 3 பாலுக்கு 12 ரன். ஓ மிஸ்ஸுங்க. 2 பாலுக்கு 2 சிக்ஸ். 2 பாலுக்கு 2 சிக்ஸ். 2 பாலுக்கு 2 சிக்ஸ். பாலாவால் முடியுமா? இந்த மேட்சோட ஹீரோ ஆக முடியுமா? பார்ப்போம். ஸோ 5th ஒன். என்ன நடக்க போகுது? 6ஆ 4ஆ? வாவ், அடிச்சிருக்காருங்க. பட் எட்ஜ் சிங்கிளுங்க. ஸோ 1 பாலுக்கு 11 ரன். ஸோ நல்ல பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார் பாலா. ஸோ 1 பாலுக்கு 11 ரன். ஸோ கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு 11 ரன் முடியுமான்னு கேட்டால் முடியுங்க. கிரிக்கெட்டை பொறுத்தளவுக்கு முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ கூட ஒரு சின்ன நோ பால் கிடைச்சாலுமே மேட்ச் மாறுறதுக்கான தருணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக்கர் எண்டுக்கு வந்திருக்காரு பிரகாஷ் வெர்சஸ் பிரகாஷ். லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பால். 1 பாலுக்கு 11 ரன். வாய்ப்பு இருக்குமா பார்ப்போம். ஸ்கிரிப்ஸாக ட்ரை பண்ணுறாரு. பட் இல்லைங்க. மேட்ச் முடிஞ்சு 10 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சிசி அணி வந்து வெற்றி பெறுறாங்க. ஸோ வெற்றி பெற்ற அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தோல்வி பெற்ற அணி ரொம்ப அற்புதமாகவே விளையாண்டாங்க. அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி.